ஊரினாலும் விபத்துகளினாலும் அங்கங்களை பறிகொடுத்த நாங்கள் இன்று எமது வாழ்வின் துன்பங்களை மறந்து செயலாற்ற முனைகின்றோம். அதன் முதற்படியாக ஊடகவியலாளர்கள் முன்பிருந்து இந்த அறிக்கையை படிக்கின்றேன். தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினால் டிஃபரன்ட்லி ஏபிள் தமிழ் அசோசியேஷன், இதை டேட்டான்னு சொல்லுவோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் இலங்கை தீவின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடைபெற ஏற்பாடு செய்யப்படுகின்றது. வடமாகாணத்தின் போட்டிகள் வவுனியா மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தின் போட்டிகள் மட்டக்களப்பிலும் நடத்தப்படுகின்றது. இப்போட்டிகள் ஆவணி புரட்டாதி மாதத்தில் நடத்தப்படும். தமிழ் மாற்றுத்திறனாளிகளையும் தமிழ் மாற்றுத்திறனாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கும் மூலமாக தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் உயிரிழை மற்றும் மட்டக்களப்பு மாற்றுத்திறனாளிகள் சம்மேளனம் ஆகியன தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பில் இணைகின்றன. தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் அங்கத்தவர்களாக தமிழ் மாற்றுத்திறனாளிகளே இருப்பர். அதன் நிறைவேற்ற குழுவிலும் தமிழ் மாற்றுத்திறனாளிகளே இருப்பர். தற்போதைய நிலையில் வடக்கு மாகாண போட்டிகள் அனைத்தும் உயிரிழையின் ஒருங்கிணைப்பிலும் கிழக்கு மாகாணத்தின் போட்டிகள் அனைத்தும் மட்டக்களப்பு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பிலும் நடைபெறும். மாற்றுத்திறனாளிகளுக்கான பொருத்தமான விளையாட்டும் போட்டிகள் தேர்வு செய்யப்படும். விளையாட்டு அலுவலர்கள், மருத்துவர்கள் மற்றும் விளையாட்டு உத்தியோகத்தர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் போட்டிகள் தெரிவு செய்யப்படும். அவ்வாறான போட்டிகளுக்கு முறையான பயிற்சிகளும் வழங்கப்படும். போட்டியாளர்கள் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் அழைக்கப்படுவார்கள். மாகாண மற்ற விளையாட்டு அலுவலர்கள், மருத்துவர்கள் இப்போட்டிகளை ஏற்பாடு செய்வார்கள். எம்முன் உள்ள சவால், எமக்கு முன் உள்ள மிகப்பெரும் சவால் நிதி. இந்த விளையாட்டு போட்டியை நடத்த நாம் நிதி சேகரிக்க உள்ளோம். எமது முயற்சியை எம் உறவுகள் நிச்சயம் வரவேற்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு எங்களது சந்தேகமும் இல்லை. இதுவரை எம்மை ஊக்கப்படுத்தியவர்கள் எமது இந்த புதிய முயற்சியை ஊக்கப்படுத்துவார்கள் என நாம் உத்தரவாதமாக நம்பியிருக்கிறோம். அடுத்த சவால், மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தி அவர்களை வழிகொண்டுதல் மற்றும் அவர்களுக்கான போக்குவரத்து என்பன முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கும். நாங்கள் இவ்வாறான பல போட்டிகளில் முன்னர் பங்கு பற்றி இருக்கின்றோம். அதேபோல் நாம் கடந்த வருடம் ஒரு விளையாட்டு போட்டியை ஏற்பாடு செய்திருந்தோம். அதில் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர் மாத்திரம் கலந்து கொண்டனர். இவ்விளையாட்டுப் போட்டி வவுனியா மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் சக்கர நாற்காலி மருதன ஓட்டம், சக்கர நாற்காலி கூடைப்பந்தாட்ட போட்டிகளை நடத்தியுள்ளோம். இம்முறை அனைவரையும் பங்கு கொண்ட விதமாக ஒரு விளையாட்டுப் போட்டியை ஏற்பாடு செய்துள்ளோம். ஆரம்பத்தில் தமிழர்களுக்காக விளையாட்டாக நடத்தப்பட்டு இனங்காணப்படும் வீரர்கள் தேசிய சர்வதேச மட்ட போட்டிகளில் பங்கு பெற்ற வழிவகை செய்யும் நோக்கோடு இந்த முயற்சியை எடுக்கின்றோம். விளையாட்டு தவிர்த்த ஏனைய திறமைகளை வெளிப்படுத்த உதவும் போட்டிகள் இனிவரும் காலம் வரை நடத்தப்படும். குறிப்பாக கலைகளை வளர்க்கும் போட்டிகளை விரைவில் ஒழுங்கு செய்யப்படும். துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள் என ஏபிஜே அப்துல் கலாம் கூறியது போல, துன்பம் மிகுந்த வாழ்விலும் அந்த துன்பத்தை தாண்டி சாதனை செய்தோர் இவ்விழாவில் சிறப்பாக கௌரவிக்கப்படுவார்கள். இந்த போட்டி மூலம் நாம் அடைய விரும்பும் இலக்குகள், நாம் போட்டியானது நடத்தப்படுவதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இனங்காணப்படுவார்கள். அவர்களது தேவைகள் இனங்காணப்படும். மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான ஒரு தகவல் திரட்டு உருவாக்கப்படும். அதன் மூலம் எமக்கு கிடைக்கும் உதவிகள் அனைத்தும் மிகவும் தேவை உள்ளவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போட்டிகள் குறித்தான தகவல்களை www.tamilstarsports.com எனும் இணையதளத்தில் போட்டி குறித்தான தகவல்கள் அனைத்தும் காண கிடைக்கும். எங்களோடு இணையுங்கள். நிதி மிகுந்தவர் பொற்குவைதாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி என பாரதியார் கூறியதைப் போல உங்களால் முடியுமான பங்களிப்பை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதேவேளை நிதி தரக்கூடிய வழிவகைகள் அனைத்தும் எமது உத்தியோகபூர்வமான இணையத்தில் காணலாம். நாங்கள் திரட்டும் பணம் இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு பயன்படுத்தப்படும். அத்தோடு மாற்றுத்திறனாளிகளை நிர்வாக ரீதியில் வளர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும். மீதமான பணம் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பின்வரும் வரிசையில் பயன்படுத்தப்படும். முதலாவது சிறுதுளி திட்டம் லிட்டில் ராக்,
இந்த திட்டமானது முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மாதம் ரூபாய் 10,000 கொடுப்பன திட்டத்திற்காக பயன்படுத்தப்படும். இரண்டாவது ஹோம் நம்பிக்கை திட்டம். ஒன்றுக்கும் மேற்பட்ட அங்கங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவாக ரூபாய் 5,000 திட்டம் பயன்படுத்தப்படும். அடுத்த பராமரிப்பு திட்டம். அங்கம் பாதிக்கப்பட்ட சிறார்கள் பராமரிப்பு மற்றும் பெற்றோரை இழந்த சிறார்கள் பராமரிப்பிற்கு பயன்படுத்தப்படும். இதைவிட பல்கலைக்கழகத்திற்கு தேர்வாகி கல்வி கற்கும் தமிழ் மாற்றுத்திறனாளிகளின் சாதனையை ஊக்குவிக்க அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பன வழங்கப்படும். நன்றி.